சில ஆண்டுகளாகவே பாமகவில் புகைந்து கொண்டிருந்த உட்கட்சி பிரச்சனை மேலும் பெரிதாகி இப்போது அடிதடியாகவும் பழிவாங்கும் போக்காகவும் ஒருவருக்கொருவர் கொலை மிரட்டல் விடுத்துக் கொள்ளும் விதமாகவும் மாறியிருக்கிறது. இந்த நிலையில் நேற்று சேலத்தில் நடந்த தனது கட்சிக்காரரின் இறுதி அஞ்சலி நிகழ்வில் கலந்து கொண்டு திரும்பிய பாமக எம்எல்ஏ அருள் அவர்களின் காரை வழிமறித்து ஆயுதங்களுடன் தாக்க வந்ததாகவும் அப்போது இருதரப்பினரும் மோதி கொண்டதாகவும் பேட்டி கொடுத்தும் அது தொடர்பான காணொலியை வெளியிட்டும் பரபரப்பை கிளப்பியிருந்தார் பாமக எம்எல்ஏ அருள். இவரின் குற்றச்சாட்டுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பரப்புரையில் இருந்த அன்புமணி ராமதாஸ், மருத்துவர் ஐயாவிடம் இருக்கும் துரோகிகள் அவரை விட்டு வெளியேறும் வரை நான் ஐயாவோடு இணையவே மாட்டேன் என்றும் அவர்கள் திமுகவின் கைகூலிகள் என்றும் கடுமையாக சாடியிருக்கிறார். பாமகவில் நடந்து கொண்டிருக்கும் இந்த பிரச்சனை எப்படியாவது முடிவுக்கு வரும் என அக்கட்சியின் நலன் விரும்பிகள் நினைத்து வரும் வேளையில் இந்த சம்பவம் பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. மருத்துவர் ஐயாவை, அதாவது மருத்துவர் ஐயாவிடமிருந்து என்னை பிரித்து இன்று ஐயாவை சுற்றி இருக்கின்ற துரோகிகள், தீய சக்திகள், திமுகவின் கைகூலிகள் இருக்கின்ற வரை நான் அங்கே சேர மாட்டேன், நான் அங்கே இணைய மாட்டேன். சட்டமன்ற உறுப்பினர் வேண்டுமென்றே கலவரத்தை உண்டாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நேற்றைய தினம் ரவுடிகளையும் கூலிப்படையினரையும் வைத்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாகியை கொலை செய்வதற்கு வாகனத்தை விட்டு ஏற்றி காவல்துறையினருடைய கண் முன்னாலே ஏற்றி முயற்சி செஞ்சிருக்கிறாரு. சம்பவம் நடந்தது எல்லாருக்குமே தெரியும். ஒரு கிராமத்தில் துக்க நிகழ்ச்சிக்கு போறாங்க. அந்த கிராமத்தில் அந்த துக்க நிகழ்ச்சியை சேர்ந்த 3 பேர்ல 3 மகன்கள், 2 மகன்கள் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் கூட தான் இருக்கிறாரு. அந்த நிகழ்ச்சியில எல்லாம் அண்ணன் தம்பியமா தான் எல்லாம் பழகிட்டு இருக்கிறாங்க. ரவுடிகளோட கூலிப்படையோட போன இந்த சட்டமன்ற உறுப்பினர் வேணுமென்றே ஒரு நிர்வாகியோட வீட்டு அந்த களத்துல பாக்கு காய வச்சிருக்கிறதுக்கு மேல வண்டி ஏத்துறாரு. அதை போய் அந்த தம்பி கேட்கற, அப்படி பாக்கு காய வச்சிருக்குது, இங்கே எழுத்துறீங்க, வண்டி எடுங்க, இது எல்லாத்துக்கும் சிசிடிவி ஆதாரம் எல்லாமே இருக்கு, எடுங்கன்னு சொல்லி கேட்கிற தம்பியை போட்டு அடிக்கிறாங்க. கண்மூடித்தனமா தாக்கப்படுறாரு. அவர் இத்தனைக்கும் ஒரு மாற்றுத்திறனாளி. அந்த மாற்றுத்திறனாளிய கண்மூடித்தனமா அடிச்ச உடனே அவங்களுடைய சொந்தக்காரங்க வந்து என்னன்னு கேட்கறதுக்கு வராங்க. கேட்கறதுக்கு வரவங்கள வண்டியில இருந்து கத்தி ஆயுதத்தோட இவர் கூட வந்த கூலிப்படையினர் தாக்க முயற்சி பண்றாங்க. அதை தான் பிடுங்கி இவங்க தூக்கி போட்ட கல்ல தான் திருப்பி தூக்கி போட்டு அங்க நடந்த ஒரு சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். இதற்கு இடையில ஒரு தம்பிய எங்களுடைய மாவட்ட செயலாளர் ஜெயபிரகாஷ் அவரை இவன் தாண்டா காரணம், இவனை கொல்லுங்கடான்னு அந்த சட்டமன்ற உறுப்பினர் சொன்ன பிறகு அவருக்கு முன்னாடி நடராஜன் என்பவர் வண்டியை எடுத்துட்டு போய் நேரடியா மோதுறார். காவல்துறையினோட கண் முன்னாலே, காவல்துறை கண் முன்னாடி எல்லாமே நடக்கு. காவல்துறையினர் அங்க இருக்கிறாங்க. வாகனத்தை கொண்டு போய் அவன் மேல ஏத்துறாரு. அதுல ஒருத்தர் மாவட்ட செயலாளர் அடிச்சு தூக்கி வீசப்படுறார். இன்னொரு செல்வம் என்ற நபர் வந்து இடிச்சு அவருடைய தலை அந்த பானட்ல அடிச்சு தலையில பிராக்சர் ஆகி இந்த இடத்துல செந்தில் குமரன் என்ற நபருக்கு இங்க பிராக்சர் ஆகி கீழே தை போன், அதாவது உயிர் நாடி என்று சொல்லக்கூடிய உறுப்புக்கு பக்கத்துல பிராக்சர் ஆகி உயிருக்கு போராடிட்டு இந்த நிமிஷம் வரைக்கும் சுந்தரராஜன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சர்ஜரிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். இது குறித்து காவல்துறையிடம் புகார் கொடுத்து 24 மணி நேரத்திற்கு மேலாகுது. ஆனா காவல்துறை ஒருதலைபட்சமாக ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு ஆதரவாக செயல்படுகின்ற ஒரு சூழ்நிலையில இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த புகாருக்கான எஃப்ஐஆர் கூட எங்களுக்கு கொடுக்கல.